வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். தொடர்ந்து நம்மளோட வீடியோலாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த கருத்துக்களாக சயின்டிபிக் முறையில் வேதிக் அஸ்ட்ராலஜியில் நம்ம மாத பலன் வருட பலன்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாத பலன்கள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, எந்த ஒரு ரீசனுக்காக பார்க்குறோங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா என்னதான் தசாபுக்திகள் உங்க ஜாதகத்துல போனாலும் அந்த கிரகங்கள் அந்தந்த வீட்டுல அப்படி இருந்தாலும் கோச்சாரம் என்று சொல்லப்படுகிற அந்த பெயர்ச்சி பலன்கள் இருக்கு இல்லைங்களா, அது மாத பலன்களா இருந்தாலும் சரி, ஆண்டு பலன்களா இருந்தாலும் சரி, அந்த உங்களுடைய ராசிக்கு அந்த கிரகங்கள் எப்படி பெயர்ச்சி பெறுகிறது, எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, எந்த மாதிரி ஒரு பார்வையிலேயோ தாக்கத்திலேயோ இருக்குது பொறுத்துதான் அந்த தசாபுக்திகளோட தாக்கங்கள் நடக்குமா நடக்காதா, ரிசல்ட் பாசிட்டிவா இருக்குமா பாசிட்டிவா இருக்காதா. அதாவது தசாபுக்திகளை ஒரு 70% பலன் கிடைக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா, கோச்சாரம்ங்கிற சொல்லப்படுகிற இந்த செவ்வாய் பயிற்சி, ராகு கேது பயிற்சிங்கிறலாம் ஒரு சப்போர்ட்டிவா இருந்ததுன்னா 70% கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 90% கிடைக்கும். இதே கோச்சார அடிப்படை, இந்த மாத பலன் ஆண்டு பலம், இந்த கோச்சார அடிப்படையில பாத்தீங்கன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி விஷயங்கள்லாம் அவ்வளவு சாதகம் இல்லாமல் இருக்கும் பொழுது, அத்தகைய கிரகத்தின் தசையை புக்திகளே உங்களுக்கு நடக்கும் பொழுது 70% கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 50-60% தான் கிடைக்கும். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் எப்படி இருக்குது, ரிசல்ட் பாசிட்டிவா முடியுமா, கொஞ்சம் நெகட்டிவா முடியுமா, சீக்கிரம் முடியுமா, இழுபறியாகி முடியுமாங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் கோச்சார பலன்கள் உங்களுடைய தசாபுக்திகளோட பொருத்தி பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நம்ம மாத பலன் பார்க்குறோம். அந்த கோச்சார விஷயங்கள் உங்க தசாபுக்திகளோட பொருத்தி பார்க்கும்பொழுது துல்லியமான பலன்கள் நாம எடுக்கலாம். காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் 2024 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறோம். நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜோதிட கருத்துக்கள்லாம் ஒரு எந்த விதத்துலையும் மூட நம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து அறிவியல் சார்ந்த ஒரு சாஸ்திரமாக பார்க்குறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த முறையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நமக்கு மீனராசிக்காரனுக்கு 2024 ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது, ராசிக்குள்ளேயே ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் ஏப்ரல் 23ஆம் தேதி வராருங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா சூரியன் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு போறார். சுக்கிரன் புதன் ராசியிலேயே இருக்கிறாங்க. ஸோ புதன் நீச்சபங்கமாகி 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கன்னியை கனெக்ட் ஆகிறது நல்ல விஷயம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த கல்யாண விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாமே கொஞ்சம் ஒரு கல்யாணம் அமையக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க. அதாவது அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியில சில குரு பலன்களை கொடுக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் விஷயமாக ஒரு நபரை அறிமுகப்படுத்துறது, சில முயற்சிகள் எடுத்து கல்யாண காரியங்கள் சுப விஷயத்துக்குள்ள ஒரு சாதகமான ஒரு போக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த புதன் வக்ர ரீதியாக ஏப்ரல் 10ஆம் தேதி ராசிக்குள்ளேயே 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கடத்திர பாவத்தை பார்ப்பது நல்ல ஒரு விஷயமா இருக்குதுங்க. ராஜயோகாதிபதியே ஆகிய செவ்வாயே மாசத்தின் கடத்தி வாரத்துல மீனராசிக்குள்ள நல்ல ஒரு உத்வேகத்தையும் அந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒரு திடமான ஒரு எண்ணப்போக்கும் ஒரு உத்வேகத்தையும் கொடுத்து செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மாணவர்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கரெக்டான டைம்ல கிடைச்சதுங்கிற மாதிரியும் ஒரு திட்டத்தை தீட்டி அதை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை கொடுக்குதுங்க. எப்பவுமே ராஜயோகாதிபதி ராசிக்குள்ள வந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு திறமையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் கொடுக்குங்க. அதே மாதிரி மீனராசியோட அதிபதி 2ஆம் இடத்திலேயே இருக்கிறார். சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியனும் குருவும் சேருவதும் நல்ல விஷயம்தான். 6ஆம் வீட்டு அதிபதி என்று சொல்லப்படுகிற சூரியன் உச்சம் பெற்று குருவோட சேரும் பொழுது எதிர்ப்புகளை வெல்ல முடியும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்பும் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. ஸோ பொதுவா விரய சனி போயிட்டு இருந்து எல்லாமே 12ஆம் பாவத்துல சில விரயங்களும் எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருக்கிறவங்க கைக்கு ஒண்ணு வரலைங்கிற மாதிரி சில விஷயங்கள் இப்ப ராசிக்குள்ளேயே புதன் சுக்கிரன் செவ்வாயெல்லாம் வரும் பொழுது அருமையான ஒரு மாற்றத்தையும், இதுவரைக்கும் போயிட்டு இருந்த விரயங்கள் கொஞ்சம் நின்று சில விஷயங்கள் பாசிட்டிவா நடக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அது ராசி அதிபதியே ராஜயோகாதிபதியே ராசிக்குள்ள வர்றது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு ஒரு ஹோப்பே இல்லாமல் எப்படி இதுல ஜெயிச்சு எப்படி இதுல மீண்ட போறோங்கிறதுக்கு ஒரு சில ஹோப்பும் சில வழிகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராஜயோகாதிபதி கொடுத்து 7ஆம் வீட்டுங்கிற விஷயத்தையும் பார்ப்பதனால பாத்தீங்கன்னா சில பங்குதாரர்கள் நண்பர்கள் முறையில சில பாசிட்டிவான சில விஷயம் ஹெல்ப் கிடைச்சு நமக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. ஸோ அரசியல் ரீதியான விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. போட்டியில இருக்கிறவங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, ஜெயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. மீனராசிக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்துட்டு இருந்த விஷயங்கள், இழுபறியா இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ சில விஷயங்கள் எப்படி இதை பெற போறோம்,
இந்த நம்ம எதிர்பார்க்க விஷயம் எப்படி கிடைக்க போகுது, எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து மீள போறோம், எப்போ பண பிரச்சனையிலிருந்து மீள போறோங்கிற ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பும், ஒரு திட்டத்தை தீட்டி செயல்படுத்தக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த ராசிக்குள்ளேயே சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியன்லாம் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் கொடுக்குதுங்க. அடுத்து வரக்கூடிய பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவா இப்ப இருக்கிற பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் வெளியில வந்து கொஞ்சம் சுப விரயங்கள் செய்து கொஞ்சம் அபிவிருத்தி செய்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு மீனராசிக்கார தொழிலதிபர்களுக்கு உள்ளதுனால அதுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் ஒர்க் வந்து ஏப்ரல் மாதம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. இந்த மாதத்தை நல்லபடியாக யூஸ் பண்ண வேண்டும். அதாவது இது இருக்கக்கூடிய இதுவரை இருந்த இழுவரையான நிலைமையை கொஞ்சம் சமாளித்து அடுத்த நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு மாதமாக இதை நீங்க உபயோகிக்க கொள்ள வேண்டும் என்பதுதான் தாழ்மையான வேண்டுகோள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.